திருமா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறுத்தைகள் மாநாட்டில் சிறுத்தைகள் அட்டகாசம். பாப்பா ஏடா என்னப்பா இப்ப நிகழ்ச்சி நடத்த தலைவர் பேசலங்க அங்க நின்னு பேசணும். ஏப்பா அவன் கீழே இருக்குப்பா பாவு சார் அவன் பசங்க கீழே இருக்குங்க. தம்பி தம்பி விடு விடு பாடு பாடுப்பா விடுப்பா தம்பி தம்பி நம்ம கட்சியாருப்பா நீ தம்பி அந்த மேடையில் இருக்கிறவங்க அப்படியே கீழே இறங்குங்க. இந்த பக்கம் வர முடியாது, மேடைக்கு வர முடியாது, அப்படியே கீழே இறங்குங்க. தொண்டராணி அப்படியே நில்லுங்க, நீங்க மட்டும் நில்லுங்க. தொண்டராணி மட்டும் தம்பி நீங்க போங்க. ரைட், உன் படம் பார்த்துட்டேன் போய் உட்காரு ப்ளீஸ், போய் உட்காருப்பா. இப்போ நீங்க மறைச்சி இருந்தீங்கன்னாக்கா அங்கே எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க. கீழே உட்காருயா, இந்த ரேம்பில் இருக்கணும் கீழே உட்காரு. அப்படியே உட்காருங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க ப்ளீஸ். முன்னால வரது முயற்சிக்காதீங்க, உட்காருங்க. உட்காரு தம்பி உட்காருப்பா. ஏய் கருப்பு சட்டை தொண்டரணி உட்காரு, கீழே உட்காரு. கட் அவுட்ல இருக்கிறவங்க தயவு செய்து கட் அவுட் மேல உட்கார்ந்துருக்கோம், கீழே இறங்குங்க. இந்த லைட் மேல தம்பி, இந்த சைடுல லைட் மேல இருக்கீங்களே, கரண்ட் ஷாக் அடிச்சு என்ன ஆகும் தம்பி? டேய் கீழே இறங்குப்பா. இந்த லைட் மேல இருக்கிறவங்க ஷாக் அடிக்க, கீழே இறங்கு. இறங்குடா முட்டாள், இறங்குடா தம்பி. பின்னாடி அப்படியே சாயுது, எல்இடி சாயுது, எல்இடி சாயுது. கீழே இறங்கு. ஏய் கீழே இறங்குப்பா. அந்த ஆடியோ மேல இருக்கிறவங்க கீழே இறங்குங்க. 100 கிலோ அது, கீழே விழுந்தா விபத்து நடக்கும். தயவு செய்து கீழே இறங்குங்க தம்பி. நீ கொடி ஆட்டு போக கீழே இறங்கு தம்பி. அந்த ஒயர் கட் ஆச்சுன்னா கட்டாயம் ஷாக் அடிக்கும். நீ ஏதோ பாதுகாப்பா இருக்க நினைச்சு நிற்காத. வேற யாராவது ஒயரை இழுத்தா கூட உனக்கு ஷாக் அடிக்கும், ஆபத்து இருக்கும். கீழே இறங்கு. வேற யாராவது ஒயரை இழுத்தா கூட உங்களுக்கு ஷாக் அடிக்கும் தம்பி. நீங்க 5 பேர் தான், 1 2 3 4 5 6 7 8 பேர் தான் இருக்கீங்க. கீழே இறங்குங்க தம்பி. நீங்க கீழே இறங்கினது ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி நான் மக்களை பார்த்து பேச முடியும்? இந்த ரேம்பில் நிக்கிறவங்களா கீழே இறங்குங்க. ஏம்பா நீ கருப்பு சாட்டை போட்டோம்னா உள்ள போய் எல்லாத்தையும் இறக்குங்க, கீழே இறங்கு தம்பி. அப்படியே ரேம்பில் இருந்து கீழே இறங்க, கீழே இறங்க. தலைவர் சொல்லி கேளு. யார் வந்துட்டு அவர் ஈழத்தமிழர் பாலியா அவர் படம் சொல்லுங்க. நமது வெற்றி மாநாட்டை துவங்க இயலும். தோழர்களே, சிறுத்தைகளே, அமைதி காத்து ராம்போக்கில் இருந்து இறங்குங்கள். மட்டுமல்ல, அந்த நிகழ்வை உருவாக்குவது ஒவ்வொருவரோட பங்களிப்போம். எவ்வளவு பாதுகாப்போடு வந்தோமோ அதே பாதுகாப்போடு வீடு திரும்ப வேண்டும். அனைவரும் தலைவரின் சொல்லுக்கு கீழே இறங்குங்க. நமது கொள்கை பிரகடனத்தின் ஆகச்சிறந்த தருணம் அரங்கேற போகிறது. அனைவரும் அமைதி காத்து இந்த இந்த ஸ்டேஜ்ல கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் கவனமா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. வாழ்த்து இசைக்கப்பட இருக்கிறது. அனைவரும் அவரவர் இடங்கள்ல அமைதி காத்து மாநாட்டை இந்த ரேம்பில் இருக்கிறவங்க உட்காருங்க, இல்ல கீழே இறங்குங்க தம்பி. அப்படியே உட்காருங்க, இல்ல கீழே இறங்குங்க. ஏய் நிக்கிறவங்க தயவு செய்து உட்காருங்க தம்பி. ஏய் நீ அங்க நிக்கிறவங்கள ஏன்பா அப்படியே உட்காரு. எல்லாரும் அவங்க இடங்கள்ல அப்படியே அமருங்க. நீங்க நிக்கிற போய் பவுன்ஸ் 4 பேர் முன்னாடி போங்க. நல்லா தெரிவாரு, முன்னாடி போங்க. அப்படி பவுன்ஸ். தமிழகமே கொண்டாடும் தலைவரின் பிறந்த நாள் என்று அவரை அவதிக்குள்ளாக்காமல் அனைவரும் அவர் சொல் ஏற்று நடக்க வேண்டும் அப்படின்றது எல்லோருக்கும் சிறந்தது. இறங்குப்பா.